அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உணவு விஷமாகி போனது. நாம் சாப்பிட்ற எந்த உணவுமே உணவு என்கின்ற பெயரில் கொடுக்கப்படுகிற விஷம்தான், வேற ஒன்றுமே இல்லை. நாம் சாப்பிட்ற அரிசி, நாம் பயன்படுத்துகிற எண்ணெய், இந்த எண்ணெயெல்லாம் நம்ம தெரிஞ்சே விஷம் சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன். நான் தெரிந்தே விஷம் சாப்பிட்றோம். நம்ம இந்த ரீஃபைன்டு ஆயில், அதில் எல்லா கொழுப்புகளையும் எடுத்துட்டு நாங்கள் சுத்தமாக தரோம், இதே அடைப்பே வராதுன்னு விளம்பரம் பண்ணுறான். அதை வாங்கி சாப்பிட்றோம். அந்த விளம்பரம் பண்ணவனுக்கு இதே அடைப்பு வருது. இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஏன் நாம் கல்லெண்ணெய் சாப்பிட்டுட்டு இருந்தோம், நல்லெண்ணெய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது ரெண்டு தான் நமக்கு எண்ணெய். கேரளாக்காரங்களுக்கு தேங்காய் எண்ணெய், வட இந்தியாவில் கடுகு எண்ணெய், புரியுதுங்களா? வெளிநாட்டுக்காரனுக்கு பார்த்திங்கன்னா ஆலிவ் எண்ணெய். இப்போ ஆலிவ் எண்ணெய் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது. அப்போ வெள்ளைக்காரன் சாப்பிட்றானே அவனுக்குலாம் இதய அடைப்பே வர்றது இல்லையா? உடலை ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டான். கேட்டால் விஞ்ஞானம் அப்படிங்கிறான். ரொம்ப தெளிவாக தானே வாழ்ந்தோம். நாங்கள் காலையில் பழைய சோறை குடித்தோம், மத்தியானம் கொஞ்சம் சாதம் சாப்பிட்டோம், நைட்டு கொஞ்சம் சாதம் சாப்பிட்டோம், ஞாயிற்றுக்கிழமைனா கறி எடுத்து சாப்பிட்டோம். யாராவது மாப்பிள்ளை வந்தாருன்னா கோழி அடித்து குழம்பு வச்சு சோறு போடுவோம். விருந்தாளி வந்தாங்கன்னா அதுதான் செய்வோம். ஏரி பக்கத்தில் இருந்தால் ஏரி மீன் சாப்பிட்டோம், குளத்து பக்கத்தில் இருந்தால் குளத்து மீன் சாப்பிட்டோம். குறவைன்னு ஒரு மீன் இருந்துச்சு, கெண்டை, குறவை, கெளுத்தி, விரால். இந்த குறவை மீனெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆமாம், தூண்டில் மீன் பிடிச்சோம், இதெல்லாம் போச்சையா. பேக்கெட்டில் அடைச்சிட்டிங்க. ஜொமோட்டோன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் கொண்டு சாப்பாடு கொடுக்குறான், சாப்பிட்றீங்க, நோய் வருது, மருந்து அவன் தான் கொண்டு கொடுக்குறான். ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, அங்கேயும் அவன் தான் இருக்கான். இவெல்லாம் யார்? வெள்ளைக்காரனா இல்லையா? இந்த கம்பெனி முதலாளி யாரியா? ஃபேஸ்புக் முதலாளி யார்? யூடியூப் முதலாளி யார்? ஜொமோட்டோ முதலாளி யார்? என்ன ட்விட்டர் முதலாளி யார்? எல்லா முதலாளியும் வெள்ளைக்காரையா. நாம் தான் பணம் சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்கோம். அப்போ நீ மட்டும் பேசுகிற, அது யூடியூப்பில் போடுறியா, அதுவும் வெள்ளைக்கார முதலாளிக்கிட்ட ஏன் பேசுகிறேன்னா, அதுதான் என் ஜனநாயகம். அதுதான் இந்தியாவில் இருக்க ஜனநாயகம். நான் உன் மூலமாகவே உன்னுடைய உண்மையை சொல்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை. யார் வாழ்கிறீங்க? நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் உணவா? நல்ல அரிசியே இல்லையா? 20,000 நெல் விதைகள் இருந்தது, நானே ஒரு 1300 வச்சுருக்கேன். கொட்டையாக இருந்தால் பிடிக்கலையா? ஏன் இத்தத்தோடு இருக்கு கறி முழுங்குறீங்கள? சிக்கன் தந்தூரி இவ்வளோ அப்படியே பெருசாக வச்சு கட்டி அப்படின்லாம் கடிக்கிறீங்களே. உணவை மகிழ்ச்சியாக சாப்பிட தெரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கய்யா, அது ஒழுங்காக சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றது இல்லையே. ஏன் நாட்டுக்கோழி 6 மாதம் ஆகும் ஒரு கோழி வளர்கிறதுக்கு, 30 நாளில் கோழி வளருது. அதை ஒருத்தன் இங்கே வெள்ளைக்காரன் விற்றுக்கிட்டு இருக்கான். ஏன் கோழி குழம்பு உங்களுக்கு செய்ய தெரியாதா? திருந்துங்க ஐயா, திருந்துங்க. காலையில் இருந்தோன்னு சாராய கடையில் தான் நிற்கிறான். எப்படி மாற்றுறதுன்னே தெரியல. நீ வாழ வந்தமா அழிய வந்தமானே தெரியல. கண்ணை விட்டு சித்திரம் வாங்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. சாராயம் குடிச்சிட்டு அதில் கிடைக்கிற பணத்தில் தான் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய நிலையில் இருக்கிறோம்னா நாம் பெரிய அறிவாளிகளா? உலகத்தினுடைய மொத்த முட்டாள்களும் இங்கே தான் இருக்கிறோம். என்ன அறிவு இருக்குது நமக்கு? சொல்லுங்க. கோழி விளையாடினீங்க, கிள்ளி விளையாடினீங்க, பம்பரம் விளையாடினீங்க, மண்ணில் புரண்டிங்க, சேத்துல விளையாடினீங்க, பம்பு செட்டில் குளிச்சிங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க. உங்கள் பிள்ளைகள் செய்கிறீங்களா? இல்லையே. படிப்பு, மதிப்பெண், அவ்வளோதான். மார்க் எடுக்கணும். மிஷின் மாதிரி ஆக்கிட்டீங்களே. ஆனால் உன்னா சைனாக்காரன்றான். சைனாக்காரன் முன்னேறி இருக்காயா, பொருள்களை உற்பத்தி பண்ணுறான். நாம் மனிதனை உற்பத்தி பண்ணி, அறிவை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஐஐடியில் படிக்கிறவன், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறவன், மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவன் யாராவது இங்கேயே வேலை பார்க்குறேன்னு முடிவு பண்ணிக்கிறானா? படித்து முடிச்சோன்னா அமெரிக்காவுக்கு போயிடுறான், லண்டனுக்கு போயிடுறான், இங்கேயுமே வேலை செய்கிறான். அங்கே போய் இவன் அறிவை கொட்டுறான், அவன் பணம் தரான்னு சொல்லிட்டு.
லட்சக்கணக்கான வரிப்பணங்களை நம்ம கொடுத்து இவங்களை படிக்க வச்சா போயிடுறான். யார் போகிறான்? சமூக அநீதி நடக்குது. சமூக நீதியே இல்லை. இங்கே சமூக நீதியே இல்லை, சமூக அநீதி தான் நடக்குது. ஐஐடியில் போய் பாருங்கள், யார் இருக்கிறது? நம்மளா இருக்கோம். படித்தவன் எத்தனை பேர் இந்தியாவில் வேலை செய்கிறான்? கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து படிக்க வைக்கிறையா? இப்படி தான் ஏன் போயிட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் கலப்படம் செஞ்சு நம்மளை கொன்னுட்டு இருக்கானே. மிளகு எடுத்து தண்ணியில் போட்டால் மிதக்குது, கேட்டால் பருத்தி விதை தெரியுமா? சீரகத்தை எடுத்து தண்ணியில் போட்டால் மிதக்குது, கேட்டால் அவன் தவிடு போடுறான் சீரகத்தில் தெரியுமா? வெள்ளத்தில் செய்கிறான் தேனை. தேன் எப்படியா கிடைக்கும்? தேனீக்களே செத்து போச்சே, தேன் எப்படி கிடைக்கும்? இந்தியாவில் கிடைக்கிற தேன்களில் 95% தேன்கள் தரமற்றவை, டூப்ளிகேட், கலப்படத்தன்மை உள்ள தேனுன்னு நான் சொல்லலையா ஐயா, நான் சொல்லலை. சொல்கிறது இந்திய அரசாங்கம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பத்திரிகையிலேயே செய்தி வருது ஐயா. இந்திய உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை செய்ததில் இந்தியாவில் விற்கக்கூடிய தேன் வகைகளில் 95% கலப்படத்தன்மை வாய்ந்தது என்று அவன் தாயா கண்டுபிடிச்சி சொல்கிறான். படிச்சுட்டும் அந்த தேனை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஐயா. நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளிகள். நாம் குடிக்கிற பாலும் அப்படித்தான் ஐயா. ஏன் ஒரு தாய் தன் குழந்தைக்கு தேவையான பால் சுரக்கிறதுக்கு தான் முடியும். அவ்வளோதானே சுரக்குது தாய்க்கு. ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த பால் தானே சுரக்குது. 2 மடி கொடுத்துருக்கான். யாருக்கு? தாய்க்கு. மாட்டுக்கு 4 மடி, நாய்க்கு ஒரு 8 மடி இருக்கும். ஏன்னா 4 குட்டி போடுது, புரியுதுல? மாடு கொஞ்சம் பெரிய உருவம், அந்த கண்ணுக்குட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் அதுக்கு 4 மடி. என்ன, ஆட்டுக்கு 4 மடி, பன்னிக்கு ஒரு 16 மடி இருக்கும். அது ஏறக்குறைய ஒரு 10-15 குட்டி போடும். எல்லாத்துக்கும் பால் கொடுக்கணும்ல. இயற்கை தெளிவாக தான் ஏன் படைச்சிருக்கு. அதை குடிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். சரி, அதை குடிக்கிறீங்க, பழகிட்டீங்க, அது வரையும் எல்லா பாலையும் ஒன்றா கலந்து குடிக்கிறீங்களே. இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ண முடியும்? கலப்படமற்ற உணவுகளை என்றைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அன்றைக்கு மருந்துகள் தேவைப்படாது. அந்த நிலையை எட்டுவதற்கு முயற்சி செய்வோம். நலமுடன் வாழ்வோம்.